நேர்களை வணக்கம். நான் குமார் சொல்றேன். சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் முறையிட ஆரம்பித்திருக்கிறார். எப்படி பாக்குறேன்? பிஜேபியினுடைய பின்னணி அதுல இருந்தால் அன்றி அது ஒரு விஷயமே இல்லை. அவங்க இருந்துதான் பண்றாங்க, அல்லது அப்படி கொடுத்த பெட்டிஷனை பிஜேபி கையில் எடுக்க போகுது என்ன காரணத்துக்காகவோ அப்படின்னா பிஜேபியின் தொடர்பு இல்லாத வரை அதை ஒரு பெருசா எடுத்துக்கவே வேண்டாம். அதனால எதுவும் நடக்க போறது. செங்கோட்டையனுக்கு பின்னாடியே பிஜேபி தான் தெரியல. அது நிரூபிக்க ஆதாரம் இருக்கா? போயிட்டு வந்தாரு, அப்படிதான் அதை வச்சுதான் சொல்றேன் பிஜேபி. நான் ஏன் அந்த செங்கோட்டையினுடைய அந்த பெட்டிஷனுக்கு பின்னாடி தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குன்னு உறுதியாகாத வரை வேற கட்சி பேர சொன்னா நக்கல் பண்றதுக்காக சொல்லல. பிஜேபி தலைவர்களை போய் பார்த்தாங்கனாலதான் பிஜேபி பின்னால் இருக்குன்னு நிரூபிக்காத வரை, அல்லது அவங்க அதுல ஒரு ஈடுபாடு காட்டாத வரை அந்த பெட்டிஷனால ஒரு பிரயோஜனம் இல்லை. செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ண விதம், பெரிய தலைவர் நீக்க மாட்டார் அப்படின்னு அவர் தன் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையன் இன்னும் கொஞ்சம் பொறுத்தருங்க, இன்னும் பல விஷயம் இருக்குன்றார். அவர் பொதுமக்கள் கிட்ட, அதிமுக தொண்டர்கள்கிட்ட, அந்த பகுதி மக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னு பார்த்தாதான் யாருகிட்ட சரக்கு இருக்கு, யார் சொல்றத மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு பார்க்க முடியும். மற்றபடி ஒரு சீனியர் லீடரை இப்படி நீக்கணுமான்னு கேட்கிறேன். அந்த சீனியர் லீடர் போய் பொதுமக்கள் மத்தியில பேசலாமா, பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு கூட்டி பேசலாமான்னு இவர் தரப்பு நியாயம் இருக்கு. சரி, தனி அறையில 6 பேர் பேசும்போது மட்டும் அந்த பேச்சுக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்களான்னு செங்கோட்டையன்ட்டே ஒரு பதில் இருக்கு. தொண்டர்களும் மக்களும் என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்தா பார்க்கலாம். 6 பேர் பேசுனாங்க, அதுல ஒருத்தர் பொறுத்திருந்து பார்த்துட்டு வெளிப்படையா வந்துட்டாரு. மச்ச 5 பேர் இதை ரசிக்குவாங்களா? இல்லையா, அவங்களுக்கும் யதார்த்தம் புரியும்ல. வெளியில போய் ரூமுக்குள்ள பேசும்போதே பாசிட்டிவா சொல்லல, புரிஞ்சுக்கல. அதுல ஒருத்தர் தைரியமா வெளியே போய் சொன்னா அவரை கட்சி விட்டு நீக்கிறார். நமக்கு அந்த கதி வரணுமான்னு நினைக்கிறது யதார்த்தமா இல்லையா? சொல்லுங்க சார். அவங்களும் பேசிட்டு கட்சி விட்டு நீக்கினா போய் தெருவில் நிக்க வேண்டியான சார் அப்படிங்கிறீங்களா? எப்படி சார் தைரியம் வரும் அவங்களுக்கு? ஆனா இது ஒரு இந்த பயம் நிஜமான பயம்தானா, இந்த கட்டுப்பாடு நிஜமான கட்டுப்பாடு தானான்னு எடப்பாடி தான் அதை யோசிக்கணும். இந்த பயம் ஆபத்தான பயம், தன் மீதான பயம்னா ஒரு தலைவர் ரசிக்கணும். அவர் ரசிக்கிறாருன்னா எடப்பாடி தப்பு பண்றாருதான் நான் சொல்லுவேன். மரியாதை கலந்த பயம் தான் தலைவர் மேல இருக்கணும். வெறும் பயம் என்னைக்குனாலும் ஆபத்து தான் அந்த தலைவருக்கு. செங்கோட்டையன் தூண்டி விடப்படுகிறாரா, இல்ல அதை உண்மையாகவே உணர்ந்து இதெல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா சார்? என்ன சார், ஒரு தனி மனிதனுடைய குணத்தை போய் அப்படியே நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது சார். அதுக்கு அவார்டும் கொடுக்குற வேலை நம்ம வேலை. ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பத்திரிகையாளரா ஊடகவியலாளரா நம்ம கருத்தை சொல்றோம், அவ்வளவுதான். கிரெடிபிலிட்டி கொடுத்து தரச்சான்றிதழ் தர்ற வேலையெல்லாம் நம்ம வேலை இல்லை. செங்கோட்டையன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவன் இங்கேயும் குடும்ப ஆதிக்கம் இருக்குங்கிறார், அதுக்கு ஆதாரங்களை நான் இன்னும் வச்சிருக்கேங்கிறார். விடட்டுமே. மகனுடைய தலையீடு இருக்குங்கிறத சொல்றாரு. எடப்பாடியுடைய மகன் தலையீடு இருக்கு, இன்னும் சிலருடைய உறவினர்கள் தலையீடு இருக்குன்னா சொல்லட்டும். அது தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா, மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் நான் ஒற்றை வரியில எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அவருடைய தலைமை பதவிக்கே வலிமை இல்லை, அவர் பொதுச் செயலாளரே இல்லை, தற்காலிக பொதுச் செயலாளர். இது இந்த நடவடிக்கைக்கு உள்ளாகிற எல்லோரும் சொல்றதுதான். செங்கோட்டையன் மாதிரியான சீனியர் சொல்றதுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குதுன்னு நம்ம பாக்குறதுக்கு இன்னும் டெஸ்டிங் ஃபீல்டு வரலையே. உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் உள்ளுக்குள்ள எதிர்த்து இருந்தாலும் எப்படி சார் இவ்வளவு ஸ்ட்ராங்காவே இருக்காரு? கட்சி சட்ட ரீதியா கட்சி அவர் கைக்கு வந்துருச்சு சார். நீக்கிற அதிகாரம் நீங்க இருக்குல்ல. செங்கோட்டையன் இவ்வளவு பெரிய லீடர் நீக்கிறாருன்னா சும்மா அப்படி போறவங்க வர்றவங்க நீக்கிற முடியுமா? இல்ல, இது மேல் அதிகாரம், அந்த கட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்குங்கிறது அந்த தைரியம் தான். இல்ல, மேல்மட்டம் அடிச்சு வச்சிருக்கிற பணம், இன்னைக்கு திமுக அடிச்சு வச்சிருக்க பணம் சொல்ற மாதிரி எடப்பாடி அதே இடத்துல இருந்து 4 வருஷம் அடிச்சார்ல, அந்த பணபலமும் கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற அந்த ஒரு தைரியமும் தான் இந்த முடிவுகளை துணிச்சலா எடுக்க வைக்கும். இல்ல, நான் கேட்கறது மேல்மட்ட தலைவர்களின் விருப்பம் இல்லாமலும் எடப்பாடி பழனிசாமி. ஆமா சார், அதிகாரம் அவர்கிட்ட இருக்குல்ல. யாரா மியாவுன்னு சத்தம் கொடுக்க சொல்லுங்க, சொல்லுங்க சார். சி.வி. சண்முகமா இருந்தாலும் சரி, விஸ்வநாதன் ஆகட்டும், கே.பி. முனுசாமி ஆகட்டும், அதுல சில பேர் அண்ணனை கொஞ்சம் நெருங்கிடணும்னு ஜால்ரா போராட்டலாவும் இருப்பாங்க. சில பேருக்கு விருப்பமே இல்லை இந்த நடவடிக்கைலாம் கூட எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்துல இல்லையே அவங்க. இல்ல, பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு உறவு என்ன மாதிரிதான் சார் இருக்கு? தெரியல. அது சீட் ஷேரிங்லாம் வரும்போதுதான் அடுத்து சுமூகமா முடியுதா, இல்ல கோபத்தை காட்டுறாங்களா, இல்ல செங்கோட்டையன் பெட்டிஷன் அப்படியே உயிரோட்டமாவே இருக்கும். நீங்க அதை மறந்துடாதீங்க. பிஜேபி இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, இருந்தாதான் அதுக்கு முக்கியத்துவம் நான் சொன்னேன். ஓகே, அதை கையில வச்சுக்கிட்டு சீட் ஷேரிங்ல மிரட்டுவாங்களா தெரியாது, நமக்கு அதுக்கு உயிர் இல்லைன்னு தெரியாது, இப்போதைக்கு தெரியாதுன்னு சொல்றேன். இல்ல, பிஜேபியிலேயே எடப்பாடி பழனிசாமி மீது 2 நிலைப்பாடு இருக்கிறார். நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு வெளிப்படையான நிலைப்பாடுனா எடப்பாடி தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு தமிழ்நாடு பிஜேபி சொல்லியிருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. அபிஷியலா தமிழ்நாடு பிஜேபி சொல்லியிருக்குன்னு சொன்னேன். அமித்ஷா இது வரைக்கும் சொல்லல. அண்ணாமலை அண்ணாமலை பல தடவை சொல்லிட்டாரு. நம்ம சொன்னதை ஏன் சார் இல்லைன்னு சொல்லணும்? அமித்ஷா இது வரைக்கும் சொல்லலைங்கிற நிஜத்தை சொல்ற போது
நயனா நாகேந்திரனும் அண்ணாமலையும் பலமுறை சொல்லிட்டதை நம்ம ஏன் மறைக்கணும்? அதுல என்ன நமக்கு செங்கோட்டையனுடைய நீக்கம் பல பிஜேபி தலைவர்களுக்கு அதிருப்தி கொண்டு வெளியில காட்ட மாட்டாங்கல்ல, அது உட்கட்சி விவகாரம் இல்ல, இன்னொரு கட்சியோட. அதனால திரைமறைவுல என்ன வேணாலும் பண்ணுவாங்களே தவிர வெளிப்பட நீங்க செங்கோட்டையனை நீக்கி தவறுன்னா தமிழிசை அறிக்கை கூட போறாங்க. இல்ல நயனா நாகேந்திரன் ஒரு நேரம் சாப்பிட மாட்டாரு, செங்கோட்டையனை நீக்கின துக்கம் என் தொண்டையை அடைக்குது இல்லை, அது அவங்க விவகாரம் சார். அவங்க வேலையை பாக்குறாரு. அவர் யாத்திரை போயிட்டு இருக்காரு, நயனா நாகேந்திரன் ஒரு ரத யாத்திரை போயிட்டு இருக்காரு, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. எடப்பாடி தன் வேலையை பாக்குறாரு, அவ்வளவுதான். செங்கோட்டையன் நீக்கத்தை பாஜக ரசிக்கிறதா? ரசிக்க மாட்டாங்க. ஜெயிக்கிறதுக்கு நீங்க ரசிக்கிறோங்கிறது எப்படி வெளியே சொல்லுவாங்க, ரசிக்கலைங்கிறது எப்படி வெளியே சொல்லுவாங்க? அது இந்த பெட்டிஷன் மூலம், இந்த பெட்டிஷன் செங்கோட்டையன் போட்டு எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனுடைய இயல்பை தள்ளி நின்று கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல நான் பார்த்துட்டு இருக்கிறது சொல்றேன். இப்படி பெட்டிஷன் கொடுக்குற நபர் அல்ல செங்கோட்டையன், புரியுதுங்களா? அதனால அந்த பெட்டிஷனை இப்ப தள்ளி வைங்கன்னு சொன்னே தவிர அதை மறந்துருங்கன்னு நான் சொல்லல. பிஜேபி சொல்லி இந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்கன்னா என்ன திட்டம் வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? தெரியாதுல்ல, வரட்டும் பார்ப்போம். மனோஜ் பாண்டியன் திடீரென திமுகவிற்கு தாவி இருக்கிறார். இல்ல இது அதிமுக ஒற்றுமைப்படுமான்னு பல பேர் காத்துட்டு இருந்தவங்க எல்லாம் அவரும் ஒரு ஆளு தான், மனோஜும் ஒரு ஆளு. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. எம்எல்ஏவா இருக்கிறவங்க தான் இல்ல, எம்எல்ஏவா இருந்தவர்கள், அந்த பதவியே இல்லாமல் களத்துல உழைச்சவங்க, இந்த கட்சிக்கு உழைக்க காத்திருக்கிறவங்க அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த கட்சிக்கு ஒரு நல்ல காலம் வராதான்னு தானே பாக்குறாங்க. எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரா, வேற யார் ஆகிறாங்களா அவனுக்கு வரல. அதிமுக ஆட்சி அமையணுங்கிற அந்த நோக்கத்துக்காக இந்த கட்சி ஒன்னா இருக்கணும், வலுவா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் மனோஜும் ஒருத்தர். அது வாய்ப்பு இல்லைன்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அதனால அவர் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு முன்னாள் சபாநாயகரின் மகன், அந்த பகுதியில கொஞ்சம் வலுவாவே இருக்கக்கூடியவர். அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இது பலவீனமா இல்ல வெறும் தனிப்பட்ட முறையில்? அதிமுக இருந்து ஒரு நபர் போனாலும் ஒரு ஓட்டு போகும் தானே சார் பாப்பீங்க. இவர் மனோஜ் பாண்டிய ஒத்த ஓட்டுன்னு நான் நக்கல் பண்ண அந்த அர்த்தத்தை சொல்ல, ஒரு நபராகவே இருந்தாலும் அந்த மனோஜுடைய ஓட்டு உங்களுக்கு வேண்டாம். இவர் ஏற்கனவே வேண்டாம தள்ளப்பட்டவர் தானே, நீக்கப்பட்டவர். 1000 இருக்கட்டும் சார், அது திருப்பி சேரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க தானே அவங்க. அதிமுக உரிமை மீட்பு குழுலாம் இவ்வளவு நாள் பயணிச்சுக்கிட்டு இருந்தார். திமுக உரிமை மீட்பு குழுன்னு போட்டிருந்தாரு. இல்ல இடதுசாரிகளை ஆட்சி கட்டில் அமர்த்துவங்கிற கோஷத்துல மனோஜ் பயணிச்சுக்கிட்டு இருந்தாரா? மனோஜ் பயணம் பண்ண பாதை எது சார்? அதிமுக உரிமை மீட்பு குழு. அதிமுக உரிமை மீட்பு குழு சோ நீக்கப்பட்டதுங்கிறது ஒரு சட்ட நடவடிக்கை, கட்சி நடவடிக்கை. உணர்வுல அவங்க எல்லாம் யாரு? அதிமுக காரங்க தானே. அப்படிப்பட்ட ஒரு திமுக போறாருன்னு எடப்பாடி தான் வைக்கப்படும். இல்ல இது திமுக தூண்டில் எல்லாம் போடலையா எலெக்ஷனை முன்னிட்டு? வேற வழி இல்லாம தஞ்சம் அடைகிறாங்க. இது எலெக்ஷன் நேரத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிறதா இப்ப கொஞ்சம் வேகமா நடக்கும். இன்னும் பல காட்சிகள் நடக்கதானே போகுது. எல்லா கட்சியில இருந்து இங்க இருந்து அங்கே போறது, இங்க போறது. தேர்தல் அறிவிச்சு வேட்பாளர் அறிவிச்ச பிறகு எத்தனை பேர் தவறாங்கன்னு பாருங்க. எங்க இருந்து இங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க, காத்திருந்து ஏமாந்தவங்க. ஓபிஎஸ் ஒரு முயற்சியை முன்னெடுத்தார், நிறைய பக்கம் நிர்வாகிகள் எல்லாம் போட்டா, அவர் ஒரு தனி கூட்டத்தை கொண்டிருந்தார். அவர் கூட இருந்தவங்களே இப்ப எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரியான அரசியல் வலுவாக அவரும் யோசிக்க தானே சார் செய்வாரு. ஏதோ ஒரு வகையில களமாட தானே போறாரு. என்ன ஐடியா சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். அவர் முடிவெடுக்கட்டும். அதனுடைய இந்த மாதிரி தோல்விகள் முடிவெடுத்த பிறகு நம்ம ஒரு இம்பாக்ட் இல்ல. இந்த மாதிரி தோல்விகளுக்கு என்ன காரணம்? ஓபிஎஸ் ஆல கேஸ்லயும் முன்னுக்கு வர முடியல, இல்ல லீகலாவும் ஜெயிக்க முடியல, அரசியலாவும் ஜெயிக்க முடியல. இல்ல அவருக்கு வலுவான ஆதரவுகள் இன்னும் வரலைன்னு அர்த்தம். எண்ணிக்கை அடிப்படையில தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 6 பேர் உட்பட இன்னும் பல பேர் பேசுற வார்த்தை நாங்க அவசரப்பட்டுட்டோம்னு இன்னைக்கு சொல்லலாம். பட் சட்ட ரீதியா ஒரு பொதுக்குழு கூட்டி எடப்பாடிக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற எடப்பாடி எதுவும் செய்ய துணிவாருங்கிற அந்த பயம் மற்றவங்களுக்கு இருக்கு, அதிமுக இருக்கிறவங்களுக்கு. அதனால அவர் என்ன சொன்னாலும் சரின்ட்டு மௌனமா போறாங்க. இதுல என்ன ஆச்சரியம் என்ன சார் இருக்கு? இவர் கட்சி சின்ன கட்சி, ஆதரவாளர்ல ஒரு குறுகிய வட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய கட்சியை கையில் வச்சிட்டு இருக்கிறார். இது கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? டிடி தினகரன் கொஞ்ச நாளா விஜய பிரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த அணி ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன் இது தாவே பிரைஸ் பண்ணிட்டு இருந்தாருங்கிறதுல விஜய் விமர்சிக்கவும் செஞ்சாரு. அவர் கரூர் விஷயத்துல அரசு செஞ்சது சரிதான், இவருக்கு பொறுப்பு இருந்திருக்குன்னு சொன்னார். அந்த விஜய் கைது பண்ணக்கூடாதுன்னு சேர்த்து சொன்னார். சோ கருத்துக்களை விடுங்க, அது எல்லாம் ஒரு இஷ்யூ பேஸ்ல எல்லா தலைவரும் எல்லா கருத்துக்களையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற இயல்பான ஆப்ஷன்னா 3 ஆப்ஷன் இருக்கு டிடிவிக்கு. என்டிஏ விட்டு வெளியே வந்திருக்கிற டிடிவிக்கு, ஓபிஎஸ்க்கு, இப்போ செங்கோட்டையனே சேர்த்து சொன்னார். தனியா நிக்கலாம், விஜயோட சேரலாம், இல்ல எடப்பாடிக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பாடம் போட்டோன்னு திமுக அணிலையும் சேரலாம். நான் தான் சொல்றேன், எதுவும் சாத்தியம் சொல்றேன். நடந்தாதான் நம்ம விமர்சிக்க போறோம், அதை பத்தின கருத்துக்களை சொல்ல போறோம். இருக்கிற ஆப்ஷன்ஸ் சொல்றோம். எடப்பாடி எடப்பாடியோட நிச்சயம் எப்படி? அவரே வேணாங்கிறார். எடப்பாடி போய் கூட்டின வீட்டுக்கு எப்படி சார் தாவி குறிச்சு ஏற போல? பிஜேபி ஏதாவது விரும்பினா அதெல்லாம் அதைத்தான் பார்ப்போம்னு சொல்றேன். இப்ப செங்கோட்டையனுடைய பெட்டிஷன் சொன்னதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? எடப்பாடியோட கூட்டணி வச்சுட்டாங்க. இந்த பெட்டிஷனை போட வச்சது உண்மையா இருந்தா பிஜேபி, அவங்க வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அது நடந்தா பாப்போம்னு சொல்றேன். எத்தனைதான் நீங்க யூகமாவே பேசுவீங்க, கேட்பீங்க. ஒருவேளை விஜய் கூட போனா வலிமையா இருக்குமா? அது அமையட்டும், பார்ப்போம்.
எதிரணிகள் எப்படி இருக்குன்ற பார்த்தானே இது வலிமையா எவ்வளவு வலிமைன்னு சொல்ல முடியும். விஜய் அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் கையில கூட்டணிக்கான அதிகாரம் போயிருக்கு. ஒரு கடைசி நேரத்துல குறைஞ்சபட்ச சமரசம்னு கூட அவர் போகலாம் அப்படின்ற மாதிரி சில பத்திரிகை. இல்ல, முதலமைச்சர் அவர்தான்னு சொன்ன பிறகு அவரு ஆழ்றாரா இல்லையாங்கலாம் மக்கள் கையில இருக்கு. அவரை ஏத்துக்கிட்டு வர்றவங்களை, இப்ப எடப்பாடியை பத்தி பேசுற போதெல்லாம் யார் வேணாலும் எங்க அன்னைக்கு வரலாம், எடப்பாடி முதல்வராக ஏற்றுக்கொள்கிற எவர் ஒருவரும் அதிமுக அன்னைக்கு வரலாம்னு சொல்லுவாங்கல்ல. அதேதான் தாவேக்காவும் சொல்றாங்க. எங்கள் தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிற யாரும் வரலாம் அப்படிங்கிற போது எங்க அதிமுக இடம் இல்லை, பிஜேபிக்கும் தனியா இடம் இல்லை. உறுதியா இருப்பாரு நீங்க நம்புறீங்களா? இல்ல, அரசியல் எதைத்தான் அப்படி எல்லாருக்கும் கேட்கணும் இந்த கேள்வியை. இந்த கேள்வி எல்லாருக்கும் தானே கேட்கணும். அப்படிலாம் கேட்டுதானே எடப்பாடி இந்த தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா? லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை கூட்டி வச்சுக்கிட்டு மதுரையில பொது மேடையில சொன்னார். அவரால் அதுல உறுதியா இருக்க முடிஞ்சுதா? சோ இந்த கேள்வி கேட்கணும்னா எல்லார்ட்டையும் கேட்கணும். மற்ற யார்ட்டையும் கேட்கணும்னா இவர்கிட்டையும் அமைதியா இருக்கணும். குறைஞ்சபட்சம் மதிக்கணும்னு சொல்றேன். ஒரு கட்சியினுடைய தலைவராக விஜய் அப்படி சொல்றாரு, ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்கன்னா அதை நம்பணுமா சார்னு கேட்டா அது நல்லது இல்ல. இல்ல, மூடப்பட்டதாக ஒரு தோற்றம் தெரிகிறது, கதவுகள் மூடப்பட்டதாக அதிமுகவுக்கு ஒரு தோற்றம் இல்ல, வெளிப்படையா அறிவிச்சுட்டாங்க சார். அது வாய்ப்பு இன்னும் கொஞ்சோண்டு 5% வைப்போம். அந்த 5% எடப்பாடியுடைய சாமர்த்தியத்தில் இருக்கு. அது இன்னும் எல்லாருக்குமே சாத்தியம் இருக்கு. இல்ல, பூடகமா தானே அறிவிச்சிருக்க, நேரடியா சொல்லல. என்னன்னு? இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் பூடகம். அதுக்கு பூடகமா வெளிப்படையா நீங்களே சொல்லுங்களேன். எப்படி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படி கூட அவங்க சொல்லலையே. அதான் அப்படி சொல்லல. நாம அதை வெளிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியதானே சார். சரி, எடப்பாடி முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு 170 தொகுதி கிட்ட ஒரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு சார். இப்ப அவரு எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், விஜய் முதலமைச்சராக்க நான் தயார்னு எடப்பாடி சொல்லுவாருன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, கேக்குறவங்கள. அது சாத்தியம் இல்லைங்கிறனால சார் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு நம்ம சொல்றோம். இப்போ சார் விஜய் தீர்மானம் போட்டாரு, எடப்பாடி முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க தயாராயிட்டாருன்னா நம்ம உயிர் இருக்குன்னு சொல்லலாம். அந்த வாதத்துக்கு 2 பேரும் சேர வாய்ப்பு இருக்குன்னு. 2 பேருமே அதுல உறுதியா இருக்கிறாங்கன்னா நீங்க எதை பூடகம்னு சொல்லுவீங்க? நிறைய விஷயங்களை பேச முடியும். ரொம்ப நன்றி. நன்றி.